பெரிய இடத்துல நம்ம இருக்கு. ரொம்ப நாளா கட்டி பிடிப்ப இருந்தேன். நைட்தான் அப்படி சொல்லாடா. நைட்தான் பிடிப்பான்னு வந்தேன். ஆனா பிடிக்கிற வேலை முடிஞ்சு. யாரு நீங்க கேட்டுக்க? ஆமா நான் யாரா? யாரு நீ? யாரு நீங்க கேட்டுக்க? அறிவு இருக்கா? அறிவு சூடு சொரண வெக்க. சும்மா அஞ்சாறு சங்கத்துல போய் சொல்லிருக்கானே என்ன செய்ய? அனிதா புடிச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை எல்லாம் நம்ம என்ன என்ன பிடிக்க மாட்டே நீ சொல்லிருக்க யாருக்கு? அந்த புள்ள வந்து அன்னைக்கு வெதற புடிச்சு சொல்லிருக்க. யாரு நீங்க? சும்மா ஏய் யாரு நீங்க? யாரு நீங்க? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா நீங்க? முத்துராஜ் அஞ்சாறு புடிக்கிறது இந்த கலப்புற வேலையெல்லாம் நீங்க வச்சு அறிவேட்ட பேல சோற தின்ட்டு சோற விட்டு சுண்ணாம்பா தின்ட்டு அடடா. என்ன சுண்ணாம்பா தின்னி புண்ணாக்க தின்னி புள்ள ஏண்டா நெஞ்சா புடிச்சு தள்ள நீனும் புடிச்சு தள்ளுறா. உன் பேச்ச மட்டும் ஓரமா வச்சு அடிச்சிட்டு இருக்கு. ஏண்டா உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏப்பா தள்ளுறான்னு சொல்லுவேன். நான் தள்ளுவேன். போய் சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுக்கும். காசு கட்ட நல்ல விஷயம் என்னடா. அதுவும் 3 மாசமா தான் கட்டிக்கிட்டு அதுக்கு தாண்டா சரி தேவையில்லாம சரி பொம்பளை புள்ள தள்ளிடுச்சு. என்ன நினைக்கிறேன்? ஐயோ நமக்கு தாண்டா அந்த லக்கு. ஐயோ பொம்பளையாள் வந்தாலே நமக்கு இது. அண்ணே ஒவ்வொரு ஊருக்கு பப்புன்னு வருவாங்க வரிச்சு குச்சி மாதிரி. இன்னைக்கு பாருங்க கொந்து சரி உண்மையா? ஏ அப்பா என்னடா அது? அண்ணே கோழி குண்டா? இங்க சுரண்டு. அதே அதான்டா அனிதா. அதான்டா அனிதா. சொல்றதெல்லாம் செய்யணும். செய்வோம்ல. அதான் பொம்பளை புள்ள. மூடு. முத்து. கீழ முத்துன்ற. உட்காரியா? வண்டி போடு. மண்டியா போடு. வண்டி என்னால போக முடியாது. சரி அப்ப உட்காரு. அப்பதான் சரியா வரும். உட்காரியா? இன்ன சரியா உட்காரியா? எங்க திரும்ப? அங்க திரும்ப ஓடியா வரதானா? எதுக்கு வரதன்ற? என்ன மீன் கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு வரதன்ற? அம்மா சைவம் அசைவ வேறதான். சைவம் சாப்பிட்டது நானியா? நான் அசைவம் வேறதான். ஏய் மரியாதை பேசு. மரியாதையா நீ நடந்துக்கறேன்னு. சரி பொம்பளை. சண்டை எழுத்து விட்டுறாடா. எப்பா நாளைக்கு லோன் காசு கொண்டு கட்டணும்யா. நீ பாட்டுல ஏதாவது டிவிக்கே டிஎம்கே ஏடிஎம் சொல்ல நான் போயிட்டு என்ன போட்டு அடிக்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். எனக்கு பொண்டாட்டி உள்ளெல்லாம் இருக்குடா. நம்ம தனியா இருக்கல பேசிக்கிடுவோம். ஓகே ஓகே. பாம்பு டேய் நான் பாம்பு நீ முடிஞ்சா. ஏய் மரியாதை பேசியா? இல்லம்மா உனக்கு மரியாதை கொடு. சும்மா அஞ்சாரு. என்ன? நான் எப்ப திறக்க சொல்றேன் நீ அப்பதான் திறக்கணும். சரி ஓ ஜௌரியத்துக்கு ஆன்ல உட்கார நடந்துங்க. நான் திறக்கவா? ஏய் எத? நீங்க என்ன சொன்னீங்க? திறக்க. வாயை சொன்னியா? வாயே வா. யாரு நீ முத? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? மூடு. முத்துராஜ் இங்க வாங்க. தம்பி எப்ப திறக்குன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. என்னடா? என்ன? 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 ஏதா வந்து பேசணும் இல்ல ஏதாச்சும் என்ன சொல்லுது? என்னடா அது திறக்க சொல்லுது. எதை நீனே கேட்டு சொல்லு. எப்பா மரியாதை மூட சொல்லு. எதை மூடு? நீ போடா மூட. ஏதாவது செய்யடா நான் மூடிடலாம். சரி உன் வேலை நீ பாரு. இவங்க யார் தெரியுமா? யாரா இருந்தா? இவங்க 4 பேரும் எங்க அப்பாவோட சேர்த்து 5 பேரும் கையாளியா? யாரு? ஏன் ஆளுங்க? உங்களுக்கு. இந்த இவங்க கூட்டம் இருக்குதே. சரி யாருக்கான்ற? யாருக்கு? அனிதாவுக்கா இருக்க கூட்டம். பாப்பமா? பாப்பமா? உங்களுக்கா இல்ல எனக்கா? பாப்பமா? பாப்போம். பாப்போம். ஏயா கிளம்பிட்டல. யாரு? வே எங்க ஆளுங்க? முத அவர் என்ன சொன்னாரு நீ வந்தோனே? இவெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள். நீ வந்து என்ன சொன்ன? டான்ஸ்காரி பேர் என்ன? அனிதா. அப்ப யாரு? அதான் அது அப்ப சொன்னா உள்ள இருக்கல. இப்ப சொல்லல. இதெல்லாம் எங்க வர்க்கம் தான் இன்னைக்கு கடுமையா இருக்கு. உங்க வர்க்கம் எங்க இருக்கு? 15 டிக்கெட் தான் இருக்கு. இருங்கல. படிக்க தெரியல என்னட்டு கேளு. படிக்க தெரியும்பா. KRP இத படி. அதத்தான் நானும் கேட்டேன். KRP விழுதுகள் பிள்ளையார்பட்டி அன்புலங்கள் சார்பாக இங்க டான்ஸ் ஆடிக்கும் அனிதா அவர்களுக்கு. எங்களை படிக்க தெரியாது. நீ வெங்க நீ படிக்கிறியாக்க? உன்னை நான் படிக்க சொல்லி கொடுத்தானா? உன்னை நான் படிக்க சொல்லி கொடுத்தானா? ஒரு சிட்டை தூக்கி போட சொன்னியா? பாருன்னு சொன்னி. சிகப்பு எழுத்துல எழுதி இருக்கே பாருன்னு சொன்னேன். சரி படி. KRP விருதுநகர். KRP விருங்கல் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த ரூபாய் 30 செல்ல மாட்டேங்குதுனே. இல்ல இல்ல ஒரு 501 1001 கொடுங்கனே. கொடுக்கணும் ஆசை.
நம்ம பேருங்கிட்ட வரணும் அவன் இருந்தது அது இல்லப்பா பரவாயில்ல, ஒருத்தர் கடை வாங்கினது ஒரு 500 1000 கொடுங்கண்ணே. கடை வாங்கி கொடுத்து அவன் அந்த வீடு போய் ஓயாம கேட்க. எந்த வீட்டுல காசை வச்சு ரூபாய் 30 ஒன்பது பெருத்த அன்புள்ளவர்கள் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். சரி, நீ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். சும்மா உனக்கு ஆளு எனக்கு ஆளு அப்படின்னு மிரட்டாத. எடுத்த காலி ஒண்ணு அத காலி ஒண்ணு மிரட்டாத. கார்த்தி இப்ப நானும் 2 தள்ளுடா. என்ன மீன் மண்டை கறியெல்லாம் தின்னுபிட்டு விரதமா? மீன் சாப்பிட்டா விரதம் இல்லைன்னு யார் சொன்னது? கறியெல்லாம் தின்னுபிட்டா? அம்மா கறியெல்லாம் நல்லா நீ பாருவேன். கறி மீன் முட்டை எல்லாம் தும்பி அவன் நல்லா பூக்குழி இறங்குவேன். பூக்குழி? ஆமா, நல்ல விரதம் அப்படி அவனுக்கு மயிரோட சாமி வராது. எங்க ஊர்ல ஒரு ஆள் கோயில் பூஜை இருக்கேன், அவன் சாமியே வராது. என்ன சொல்ற? ஆமாமா, மனசுதாமா எதுவுமே காரணம். சரி, நீ யாரு கேக்குறீங்க? நான் யாரா இருந்தாலும் நீ யாரு? நீ சும்மா அந்த மிரட்டாத. என்ன வாயில விட்டாட்ட? நான் தான் வாயில விடுவேன், நீ எனக்கே விடுறியா? ஆமா, நான் பாரு தெரிஞ்சுக்க. எப்படி முத கடியே பிரிச்சு விடுவேன். முத கறி மட்டும் தானே? நீ எல்லாம் விட்டான்னா பிரிச்சு விடுவேன். நான் அம்மா தொழில் பிரிச்சு விடுவேன். ஆமா ஆமா, நீ முத வயித்த கோர அப்புறம் பிரிப்பேன். அம்மா நீ உடம்ப ஏன் பாக்குற? ஆளை பார்த்து இட விடாத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளு பப்புனுக்காரன் குண்டா இருக்கேன், ஒரு மச்சில் காம. ஏய் இரியா, நீ ஆளு குண்டாதா இருக்க. அம்மா நல்லா சாப்பிடுவீங்க. அம்மா நல்லா ஓடுவீங்க. சரி, நல்லா படுப்பீங்க. அம்மா நல்லா எந்திரிப்பீங்க. அம்மா உங்களால செய்ய முடியாத வேலை என்ன வேலை? அம்மா ஆள் தெரியாம நீ நினைக்காதீங்க. என்னங்க? குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பாத்துருவேன். சரி, ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பார்க்க முடியாது. ரவிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக ரூபாய் 101. ரவிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக போட்டோ வீடியோ எடுக்க போறேன். சொல்லுமா சொல்லுமா. ரவிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பாக ரூபாய் 101. அன்பை படுத்த ரசிகர் மன்றத்துக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகேவானே? ஆளு குண்டா இருக்கவே மட்டும் நினைக்காத. குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பார்த்துருவேன். சரி, ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பார்க்க முடியாது. காலையில 5 மணியை போல அவன் வெளியே இருந்துட்டு அவன் குண்டி அழுமுன்னு அவன் படுற வாடு அவனுக்கு தான் தெரியும். நீ சர்வசாதாரணமா பேசுற. எப்பவுமே ஆளை பார்த்து மட்டும் நான் யாரா இருந்தா உங்களுக்கு? அம்மா நான் பெரிய வியாபாரி. நீங்க என்ன அப்படி போல பாக்குறீங்க? என்ன மாதிரி நீங்க வியாபாரம் இல்லங்க, நான் எங்கேயோ போக வேண்டிய ஆளு. இன்னைக்கு நம்ம ஊரை நோக்கி வந்திருக்கேன். அம்மா பல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா நீங்க பல வியாபாரம், நானும் பல வியாபாரம் தான். நான் பண்றது பல வியாபாரம். அம்மா நீங்க பல வியாபாரம், நான் பல வியாபாரம். ஹலோ சார், நீங்க பண்றது பல வியாபாரம், நான் பண்றது பழம் வியாபாரம். நீங்க பழம் விக்கிறீங்க. இத பாருங்க. ஆமா தொங்குது. என்னது? இதே மாதிரி தான் நமக்கும் தொங்குது. என்னதுயா? ஆனா சில நேரம் சுருங்கிருது. அது ஏன் அப்படி? அது அப்ப இருந்து பொறப்புல இருந்து அப்படிதான். சரி ரைட், என்ன சொல்றீங்க? நமக்கு கொஞ்சம் பெருசா தொங்குது. சரி, அதனால ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க பழம் விக்கிறீங்க, நானும் பழம் விக்கிறேன். சரிங்க. நீங்க அப்படி என்ன பழம் விக்கிறீங்க? போறதுக்கே சொந்த பழம். இத தேனா டைனிக்கு பழம். சும்மா நிக்கிறீங்க. செக்க சொந்த பழம். இத தேனா டைனிக்கு பழம். இது எல்லாரும் வாங்கு பழம். ஆற மக்கட்டு பழம் பழம். எத்தனை பேத்திட்ட அந்த பழம் பாத்தியா? அதோட வாங்க பாத்தியா? எத்தனை பேத்திட்ட அந்த பழம் பாத்தியா? எங்க இருக்குது கிளியோ பாத்தியா? எங்க அடக்கம்மா சிவக வாடம்மா. அம்மா நீங்க எந்த பழம் விக்கிறீங்க? நானா தெரியுமா? புளியம்பழம். வா ஆஹா, புளியம்பழம். அம்மா புளியம்பழம் 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 கொட்டை எடுத்த பழம். எஸ்டிஓபி ஸ்டாப் அனிதானாவே ஒண்ணு இருக்கு. ஏமா அது என்ன? கொட்டை எடுத்த பழத்தை நான் வாங்கி என்ன? அம்மா கொட்டை எடுத்த பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம். சீச்சி தர்த்தியம். கையில் பிடித்தால் வளவலன்று இருக்கும் பழம். அனிதா பொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பழம். எனக்கே சந்தேகமா இருக்குது, நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, நான் பழம் வைக்கிறேன், உங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்றீங்க. கொட்டை எடுத்த பழம் கோணலா இருக்கும் பழம், கையில் பிடித்தால் வளவலன்று இருக்கும் பழம். ஆனால் நான் வைக்கிறது புளியம்பழம். நீங்க வைக்கிறது இழந்த பழம். அட பிள்ளையார் பட்டி கண்ணே கண்ணே
நமச்சிவாய. ஓம் சாமி சாமி காளி ஏய் சாமி காளி நீங்க காளினே உக்கால நின்றா பாரு. பேய பிடிச்சி ஓட்ட விட்டு போறேரு. சாமி நீங்க எங்க இருந்து வரீங்க? என்ன சாமின்னு ஒண்ணுமே தெரியல. இங்க ஒரு வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ரொம்ப நாளா போகாம இருக்கான். சரி அந்த பேய பிடிச்சி அடைக்கிறதுக்காக வந்திருக்கு. சாமி நமக்கிட்ட ஒரு பேய் இருக்கு. அது அது அடாங்கா பிடாரி. ஆமா அடங்கா படாரியா? ஆமா சாமி. அது எதனால வரட்டும்? அரமனையிலே அடிகாலி கருப்பு ஒத்தப்பனமாடா. எங்க இருக்கு? ஐயா நமக்கிட்ட ஒரு அடங்கா பிடாரி இருக்கு. அடங்கா படாரியா? அது வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி தான் எனக்கு பேயே. அந்த பேய அடக்கவே முடியாதுடா. ஐயா ஐயா இது என்னது? ஆம்பளைக்கு எது? இது என்னது? அதான்டா பேய பிடிச்சி அடைக்கிறது. ஓஹோ பேய பிடிச்சி குடுவேன் இத்தனை காண்டுக்குள்ள பெருசா வச்சு அடைச்சிருவீங்களா? அதுக்குள்ளதான் பிடிச்சி எல்லாமே அடைக்கிறது அல்ல. ஓஹோ நீ சொல்றிய பொண்டாட்டி பேய், அந்த ஆம்பளை பூரா அடக்கிறதுக்காக தான் அந்த பேய ஆண்டவனா படைக்கப்பட்டது. ஓ ஐயா அந்த பேய் சாமி அடைக்குதே. சாமி பாத்தீங்களா எதை வச்சு அடைக்கிறான்னு பாருங்க. சாமி கைய வச்சு ஆடுற இடமே சரியில்லையா? அட்டையை வச்சு அடைக்கிறா. எந்த சாமிடா ஊம்பாங்க? சாமியால ஒழுங்கா மரியாதை. சாமி சாமி இவரை எப்படியாவது அடக்குங்க. இவரை அடக்குனாத்தான் நான் நல்லா இருக்க முடியும். அதையும் பிடிச்ச அடைப்பேன், எதையும் பிடிச்ச அடைப்பேன். சாமி இவ என்ன ஏதோ அட்டை வச்சு அடைக்கிறா. இந்த இதை வச்சு அடைச்சு போடுறேன். என்ன சொல்ல வர? நீ என்ன கேக்குற? ஐயா 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 சாமி கேஆர்பி டெய்லர் உட்கார்மா உட்கார்றா. கூட்டாளிகள் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த ரூபாய் 501. ஆதிகம் கோவிந்தா கோபால கிருஷ்ணா கோவிந்தா. உட்கார் உட்கார் சாமி வந்துக்காரு. அரமனையிலே அடிகாலி கருப்பு ஒத்தப்பனமாடா குண்டி கட்டில கூற ஒட்ட முட்டி கருப்பா ஆகாச காளி. டேய் சாமி டேய் சாமி டேய் ஒழுங்கா சொல்லு. நீ சாமியை கூப்பிடுறியா பக்கத்துட்டு அமுதா கூப்பிடுறியா? ஏய் வா ஏய் வா ஏய் வா. அவனை விட்டுட்டு ஊமா சாமி சாமி வாரா வாராம் பூச்சாண்டி வெயில் வண்டியிலே வாரா வாராம் பூச்சாண்டி பிள்ளையார் வட்டியிலே வாரா வாராம் பூச்சாண்டி வாரா வாராம் பூச்சாண்டி வெயில் வண்டியிலே வாரா வாராம் பூச்சாண்டி வெயில் வண்டியிலே வாரா வாரா பூச்சாண்டி வெயில் வாரா வாரா. சாமி நீங்க பேய பிடிக்கிற அந்த புள்ள ஜாக்கெட்டை பிடிச்சிருக்கிய. பேய் இல்ல அந்த புள்ள ஜாக்கெட்டு. ஐயா நீங்க என்ன செய்யல ஏன் செய்யல? ஆனா இந்த பேயை எப்படியாவது அடைக்கிடுங்க. உள்ள அடைச்சு இதுக்குள்ள வச்சு அமைக்கிடுங்க. சரியா? டேய் சூம்பா சூகம்பா சூசம்பா அப்படி சொல்லுங்க. கண்ணை முழிக்கணுமா? கண்ணை முழித்தாண்டா இருக்கேன். கண்ணு மாதிரி தெரியுமா? சாமியார பேரு ஒண்ணுமே புரியாது. கண்ணை முழிக்கணுமா மூடணுமா? அவனுக்கு போடியா அவர் சூடத்தை காமி முதல்ல. அரிமா
கோபால கிருஷ்ணா கோபாலா அந்தான குங்கும சந்தான குங்கும எங்கே சாமி பாட்டுக்கு எவன்டா பொம்பளை போட்டு குத்துவேன் நான் சந்தன குங்குமம் கூட நீ கும்பலாம்னு அடி வட்டப்பட்டு காரி வளவு கொண்ட காரி போடே. போட்டு காரி வளவு கொண்ட டேய், அட என்ன? சாமி வருது வழிய விடுங்களா சாமி வருது வழிய விடுங்களா டேய், என்ன சாமி அழைச்சா மைக்கு நின்னுக்கிடுச்சு. மைக்கு நேரா வைங்க. சாமி வருது அப்பா சாமி பாட்டுக்கா பொம்பளை கட்டி பிடிப்பாங்க யாரு சாமி இருந்துச்சு சாமி இல்லையா என்ன ஹாய் ஊய்னீங்க? ஆ அப்படினீங்களே என்ன? எப்படியாவது உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன். கட்டி பிடிக்கிற தான் பேச மாட்டியா நான் லூசு பையன் அந்த பிள்ளை கூப்பிட்டு கட்டி பிடிக்கணும்னு சொன்னா குடிக்க போகுது டேய், என்னது? என்ன கறியை தின்னுட்டு ஏப்ப விட முடியாம இருக்கியா? மட்டன் இவ்வளோ வச்சா ஆனா உண்மையிலேயே சாப்பாடு அருமையான சாப்பாடு. சொன்னையா சாப்பாடா சொன்னேனே நல்லா அதை பார்த்ததுதான் சாப்பிட முடியல. ஏன்? எங்கிட்டு சாப்பிடுறது? கோழிக்கு இலை நிறைய இருக்குதுல்ல. அதுலயும் இந்த சின்ன குழந்தைகள் வந்து அள்ளி வச்சாக்குவாரு. அவங்க குடும்பம் பால் பாலா பொங்கணும். தங்கச்சி எல்லாம் கண்டிப்பா கவுரு போட்டு சொல்லு. ஒவ்வொரு உண்மையிலேயே அந்த குடும்பம் பால் பாலா பொங்கணும். சாப்பாடு தான் காசு கொடுக்குறது யாருக்கான்னு தெரியுமா? எண்ணி கொடுத்துருவா ஒரு ஆள் தான். உபசரிப்பு உபசரிப்பு அடாடாடாடா. நாராயண குடும்பம் நாராயணா நாராயண குடும்பம் கரியரி நாராயணா. அவங்க நாராயண கிருபையினால அந்த குடும்பம் பால் பாலா பொங்கணும், நாடு தெளிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நாடகம் முடிஞ்சுச்சு. டேய், நாடகம். இன்னுமே கதையை ஆரம்பிக்கணும் என்ன அவங்க சாப்பாட்டு விட்டு என்னடா பிரச்சனை? என்னண்ணே அவ்வளவு கறி மீன் எல்லாம் வாங்கி போட்டாங்கல்ல, ஆமா. வேணுன்ற சாப்பாடு சாப்பிட சொன்னாங்கல்ல, என்ன பிரச்சனை? ஏய், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிட்டாங்கன்னு தூங்க சொன்னாங்களா? ஆக அது ஒண்ணுதான் தப்பு பண்ணிட்டாங்களோ? நான் லூசு பயல அப்படி என்ன அதான் என்ன பெரியது எல்லாத்தையும் பண்ணி ஆனா ஒரே ஒரு குறை இருந்துச்சு என்ன குறை? ஒரே ஒரு குறை அட என்ன குறை சொல்லியா? அவன் இதை வந்து பேசிக்குவோம். சும்மா சொல்லு என்னன்னு சரி அதை எடுத்து அட பரவாயில்ல. சும்மா சொல்லியா என்ன சொல்லியா குறை? ஏய் அப்படி சாப்பாட போய் குறை சொல்லாதடா. இல்லண்ணே, ஒரே ஒரு குறைண்ணே அட என்னப்பா குறை? சரி அது என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு ஏய், வாங்கண்ணே, என்ன குறை என்கிட்ட சொல்லு. சொன்னியா? ஆ? என்கிட்ட சொன்னியா அப்பத? என்னது? சரி ஒரே ஒரு குறை தான் அதான் என்ன குறை? நம்மளுக்குள்ள ரெண்டு போகுது. சரி வேணா சொல்லலாம் அட சொல்லுப்பா சொல்ல வந்துட்ட ஆ. ரசம் தண்ணியா இருந்துச்சா? ரசம் தண்ணியா தாங்க இருக்கு. ஆறு குடங்கல்லு தண்ணி அவங்களுடைய கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல வந்து பச்சை தண்ணி பச்சை தண்ணி பக்கத்திலே பச்சை தண்ணி பக்கத்திலே அந்த சில்வர் குண்டான்ல தண்ணி இது ஒரு பாட்டு பின்பாட்டு வாங்கி பாடுறாரு ஏன் சிங்கினா சிங்கியாடி ஆள்காட்டி ஆறுமுகம் கருங்குளம் வெற்றியூர் ரூபாய் 501 எனக்காக அன்பளிப்படுத்த அந்த ஆறுமுகம் கருங்குளம் வெற்றியூரை சேர்ந்த ஆள்காட்டி ஆறுமுகம் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். ஏ ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அந்த சாயி நேரத்திலே அம்மா அந்த சாயி நேரத்திலே ஓரத்தில கண்ணத்தா இழப்பு. நம்ம பொறியடி புண்ணத்தையே நம்ம கம்மகார ஊரத்தில் கண்ணாத்தா கட்டுக்காம ஒரு இலை என்னத்தா தெரிஞ்சு போயிருமா ரெண்டு கம்பெனி முத்தம் கொடுக்குற கம்பெனியா போனப்பா. ஐயா ட்ரௌசரை விஜயா நீ ஆட வந்தாலும் ஏன்னா தவசர விடுற ஐயா குன்றக்குடியை சேர்ந்த தனபால் ஐயா அவர்கள்
எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம். எனக்கு கடன் சொல்லிருக்காரு அண்ணன், நன்றி நன்றி. ஏய் தம்பி, இதுல என்னடா எழுதிருக்கு? மருதமணி பயலுகாடா, சிங்கப்பூர், சிந்தா பயலாடா. அது சிந்தா பயலடா. அன்புலகம் சார்பாக 30 ரூபாய் மச்சானுக்கு கொடுத்துருக்காங்க. அன்புலகம் நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைக்கு கலந்த வணக்கம். இந்த பொண்ணாடை வாங்கிக்கோ. இன்னொரு 20 ரூபா சேர்த்து கொடுக்க கூடாதாப்பா? காலையில் ரொட்டி பாய்ச்சி வாங்கிட்டு போறதுக்கு இங்கு பவனார்ந்து கொண்டிருக்கும் அன்பு பத்தின மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் வர்த்தக சங்கத்தின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மருதமணி அண்ணன் அவர்களுக்கு பிள்ளையார்வட்டி வர்த்தக சங்க சார்பாக இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. காலையில் போகும்போது வாங்கிட்டு போயிருங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டை என்ன உள்ள விடுறது. அது அவருக்கு சேராது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் வர்த்தக சங்க சார்பிலும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். விழா கமிட்டியார்களுக்கும் வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை எல்லாம் ஒரு கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழே கொடுமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் இங்கே வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஓட்டுநர்கள் இராணுவ வீரர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளருக்கும் எனக்கு அன்பளிப்பு வழங்கிய எனது ஐயா சோமாசாரி, உண்மையிலே அவங்கெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படணும். ஆமாம், அதில் இந்த வட்டாரத்தில் ரொம்ப நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஒரு வட்டாரம். ஐயா சொல்லியிருக்காங்க, சோமாசாரி அவர்கள் நம்ம இந்த வட்டாரத்தில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய குன்றக்குடி ஐயா தனபல் ஐயா அவர்கள் எனக்கு 1000 ரூபா அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ஐயா சோமாசாரி அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கண்டால் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏபாகானையே ஆலமரோ நீங்க சொல்றீங்க, அப்புறம் எடுத்து சொல்றது இல்லையா? வாழைப்பழம்டா பாடிவா. சரி, வாழைப்பழம் இருக்கட்டும். அது வாழைப்பழத்துக்கு எங்க விழுது இருக்கு? உன் பேச்சா கட்டானே நான் பாருங்க. அவர் பேச்ச கண்ணா மானம் கட்டு தெருவுல சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா சிங்கினா சிங்கி அடி, இல்லைன்னா கைய அடி. என்ன அவர் அடிக்கிற என்னடா? சிங்கினா சிங்கி அடியா, இல்லைன்னா கையடி. ஐயோ, சிங்கினா சிங்கினா சிங்கி அடி, சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி நெத்தி. அஜய் இப்ப பாடுங்க பாடுங்க. நீங்க கோச்சுக்கிறீங்க வேற. நீ ஒரு பாட்டு பாடினா விலை போயிரு. அண்ணே நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல உட்கார வந்தேன். நீ அதுக்கு தான் தெரியவே இருக்க. இல்லங்க, நீங்க சொன்ன செயல் அப்படிதாங்க இருக்குது. இல்ல நான் விரல் தும்பவா வந்தேன். அம்மா ஆத்தாடி பெருவாயால. அம்மா அப்பா அம்மா ஐயோ அப்பா, இது வாயாது என்னது? மொட்டை குண்டி பல்லலை. ஏய் மொச்சை குட்டியா, பூச பையன். ஏன்னா கொட்டையை மேல படுக்க வச்சு மோ மோ இட் த கு இன் டி சொல்லு. நீ வாத்தியார் அந்த நான் படிக்க. நீ வாத்தியார் சொல்லி கொடுத்து நான் படிச்சு நான் இதுக்கு போக. அட எழுத்து குட்டி போல இருக்கு. அது எப்படி வந்து
ஆயிருவேன். கேஆர்பி டைலர் மாப்பிள்ளை மனோகர் மாமா எனக்கு ரூபாய் 101. கேஆர்பி டைலர் கேஆர்பி மாமா மாப்பிள்ளை டைலர் டைலர் ஊசி இரு ஒடிக்கிறான். 101 அன்பை பிடித்த அந்த மாமா அவர்கள் நன்றி இணைந்து வணக்கம். மனோகர் மாமாவா? மாமா 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 ஏமா அம்மா தூக்கம் பத்தடி காது வந்துருச்சு. அம்மா அங்க அங்க வந்து பாருங்க. அச்சா அச்சா பச்சை ஏய் அத்தா அத்தா தக்க 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 என்னடா சிக்ஸா அச்சா பச்சை கிளி ஏய் பச்சக்கிளி ஏ இந்த வரியை எப்பதான் அடுத்து பாடுவீங்க? ஏன்னே சொல்லி பிடிக்க போதியா? வேற பாட்டு பாடியா? ஏ ஏய் பொளந்துரு பாத்து. கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கியா காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் எங்க கொதிக்குது ஏன் கொதிக்குத குக்கர்ல கொதிக்குத தம்பி உங்களுக்கு விரல்ல அதிகமா பேசும் போலப்பா. எத்தனை ஆட்டமா பாத்தீங்க இது என்னடா ஆட்டம் இது அதே பையல ஆட்ட மறந்துவிடுங்க. இத்தனை நாள் எங்க இருந்த? அதனால கனங்கத்த மீன் வாங்கி புள்ள என்னையா சொன்ன அவன்ட்ட ஏய் அதத்தான் சொல்லி அப்புறம் டேய் நீ எப்பதான் பாடுவ? ஆம், காதல் வந்துருச்சு அதையில் ஓடி வந்தேன் வந்துருச்சு அதையில் ஓடி வந்து காதல் வந்துருச்சு நான் ஆசையில் ஓடி வந்தேன் காதல் வந்துருச்சு அதையில் ஓடி வந்து என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கறாங்க என்ன? என்ன ரெண்டு பேரும் நீ ஆறியா நான் ஆறியானா? டேய் ரெண்டு பேரும் எதுக்கு ஆறியா? நீ பாடி நான் எனக்கு பாடுறியா? டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? நீ பாடி நான் எனக்கு பாடு. ஹலோ வேற ஆளு வந்துக்கோ. சரி விடு வா நீ என்ன பாட தெரியாதா? சரி விடு 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 வா அதுப்பா மறந்தமுனே கொக்கா. எப்ப மருதமணியும் கொக்கான்னு கேக்கல கொக்காவான்னு கேக்குறாயா? அது எப்படி கேட்டாலும் சரி கூட்டம் வந்தா சரி நொக்காந்து இருந்தாலும் நோத்தாண்டாலும் சரி நம்மளுக்கு தேவை மறந்தமுனே நடந்து கூட்டம் இருக்கா சரிதான் ஓகேதே. ஆமா சரி நீங்க பாருங்க ஒரு அதுல இந்த கோவம் இல்ல. இப்படி பொண்ணெல்லாம் பார்த்து ரசிக்கணும்டா. எப்படி ரசிக்கணும்? இப்ப பா நேத்து ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி சும்மாவா இப்ப பாடுற பாரு பாருங்க. ராசாத்தி ஒண்ணு என்னடா பாட்டுல பயங்கரமா பாடுற சும்மா ஒரு பொண்ணை பார்த்து சும்மா வந்தமா பழமா வர்ணிக்கணும் அத ரசிக்கணும். வர்ணிக்கணும். வர்ணிக்கணும்ல? இத்தனை மரத்தை இத்தனை கூடத்துக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொன்னா ஆமா. அந்த பொண்ணை வர்ணிக்கணும்டா. என்ன நீ அப்படி நீங்க பாருங்க. ராசாத்தி தொடாத தொடாத ஒண்ணும் இல்ல மாடு காலைக்கு தெரியுது தொடாத எனக்கு சும்மாவே ஒரு மாதிரியா இருக்கு. கேட்டா ராசாத்தி ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி பூளாடு. என்னது காத்தாடி போலாடுதுடா காத்துக்கு அப்படிதாப்பா ஆடதாப்பா செய்யும். பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா இதுல வேற சங்கீதம் படிச்சோம்ங்கிற வேற பாட்டு போடுவா எங்க மறுபடியும் பாடுங்க. ஹலோ ஹலோ சவுண்ட் வைப்பா சவுண்ட் வை கொஞ்சம் கிருணி ஏத்து. இல்ல எடுத்து வச்சுடு. கிரீன் இல்ல கைன்னு செய்னா கைன்னு கைன்னு கெயினு அப்படியே சேர்த்து கொஞ்சம் ஊம்பர் வை. டேய் ஊப்பர் 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 பாக்கு வெத்தல மாத்தணும். இதோட எனக்கு சாமி அப்பதே போயிருச்சுடா. ஓ சாமி அப்பதே போச்சு. நான் பாக்கு வெத்தல அவன் நக்கு 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 நக்குன்றேன். என்னத்தான் நக்குறது நானு? பாக்கு வெத்தல மாத்தணும்
விடியா விடியா பூரா அடிச்சு உடஞ்சு போட்டுருவேன். நான் அடிக்க சொன்னேனா? அடிக்காயா நீங்க பாடுறது அவங்க எல்லாம் பாத்தீங்க எவ்வளவு எதிர்ப்பு பண்றாங்க. எனக்கு தொண்டை இந்த முட்டு காடு தொண்டை. நான் பாடுறத நீங்க அடிச்சுக்கிட்டே நான் பாடுறது வெளில கேட்காது. பாருங்க பாருங்க பாருங்க. பாக்கு வத்தல மாத்தணும். அந்த இருக்க மசுரையும் மொத்தமா அழிச்சு விட்டுருவேன். ஏற்கனவே மண்டையில மசுரல இருக்க மசுரை மொத்தமா அழிச்சு. அதை யாரும் கேட்கல. அது வெட்டி என்ன வேலை? 1,00,000 உள்ளுக்கு 2 குடம் தண்ணி இருக்கு. அப்படியே ஊத்திட்டு அப்புறம் பூள் தான் அமுக்க முடியும். நான் பேர் பெட்டியெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். பாக்கு வத்தல மாத்தணும். ஆங்க வடிவேலு. இப்பதான் வந்திருக்கேன். ஆங்க ஐயா வடிவேலு. ஆங்க தைந்தப்புன்னு என்ன விளையாடுறீங்க? புடிச்சு 2 வாங்கி பழைய முறையில் ஒத்து போறேன். அப்புறம் தப்புன்னு அடிச்சுட்டு தெரியல. சரி நீங்க பாடுங்க. ஏதோ செய்வன மிதிச்சிட்டானே. பாக்கு வத்தல மாத்தணும் தாந்தி பிள்ளை. ஐயோ 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 நான் அந்த விளையாட்டு கொல்லப்பா. என்னப்பா என்ன அமைதியா என்னண்ணே அடிக்க? நீங்க என்னப்பா அடிக்க வேணாம்னு சொன்னியா? நாங்க அடிச்சதா நீங்க அடிக்கல, அடிக்க வரீங்களங்க. பாக்கு வத்தல மாத்தணும் அடிதா பிள்ளை அத்தக்கு அடிதா பிள்ளை. எப்ப பார்த்தாலும் பொம்பளையே ஏறி அடிக்கிற. கட்டி பிடிக்கிறதுலயே இருக்காப்லையே. சொன்னா அந்த புள்ள ஏறி அடிக்காதடா. இல்ல என்னையெல்லாம் போலாம் அடிக்கிறது இல்லங்க. எங்க அப்பா அப்பவே சொல்லிட்டாரு சோமா சாரேப்பா. என்ன சொன்னாரு? பிள்ளை புடிச்சு பழந்து திங்குது. சரி என்னைய பண்ணி இப்பலாம் பாக்கெட் நோட்டு படைச்சிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் இப்படியா? சரி நல்ல மனுஷன் சொல்றாரு கேளுங்க. ஏப்பா யார் அரியும் சொன்னாப்லையா? சும்மா ஓடிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை நீங்க வர பொம்பளை டொக்கலாம் அப்படியே போறா தப்ப. அடி. ஏய் பாடு. ஏன்டா வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க? நீ சொன்ன பல்ட்டி அடிச்சா நெசமாலே அதான் கச்ச அப்ப எல்லாம் அந்த கம்பெனியா? அது காரைக்குடி பக்கத்துல. டேய் பொய் சொல்லாம சொல்லு. என் படத்தை பார்த்த பண்ணிக்கிட்டு இருந்த. அது காரைக்குடி பக்கத்துல. காரைக்குடி பக்கத்துல அது கலனிவாச ஊர் இருக்கு. ஊரு நிக்கு. கலனிவாச காரைக்குடி பக்கத்துல. ஏன் இதை சொல்ல மாட்டியா? சரி பிள்ளையார் வட்டி உலகம் பூரா பேரும் போல வாங்கிட்டு இருக்கு. சரி இந்த காரைக்குடி பக்கம் சிட்டி வைக்கல மனசு மாதிரி கொண்டு போயிடாம 20 ரூபாய்க்கு மேல தாண்டான் இல்லையடா. லெட்ட பத்திரமா வச்சிருப்பா இங்க குறைஞ்சிராம. பயமறியா தம்பிகள் திருமுக்காணிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் மாநில கபடி விளையாட்டு வீரர் உருண்டை என்ற ரமேஷ். உருண்டை தமிழ்ல எழுதி கொடுத்த சரி. எனக்கு இங்கிலீஷ் நான் 3ஆவதுலயே 3 வருஷம் ஃபெயில். தெரிஞ்சா படியலாம் இந்த கால. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? நான் வாத்தியார் படிச்சாலு. படி 12 உருண்டை என்ற ரமேஷ். இது என்ன இருக்கு இங்கிலீஷ்ல? ஏய் அதத்தான நான் கேட்டேன். டான்ஸ் அத்தாச்சி அவர்களை பாராட்டி அன்பளிப்பு 50 என்று ரமேஷ் எதிலும் ரமேஷ் உண்மை ரமேஷ் என்ற உருண்டை அத்தாச்சியா? அப்படி எதுவும் உருண்டை இல்லையே. அத்தாச்சி அண்ணனுக்கு அந்த கொடுத்தாலும் நீ பொம்பளை பிள்ளை வச்சுக்க. நீ அப்படிலாம் ஒன்று இறக்கப்பட்டது உருண்டைக்கு தர வேண்டாம். இல்லை எல்லாத்தையும் வச்சுக்க. அத்தாச்சிக்கு அன்பளிப்பு வழங்கிய ரமேஷ் அவர்களுக்கு உருண்டை ரமேஷுக்கும் எழுது ரமேஷுக்கும் நன்றி வணக்கம். அன்பை படுத்த அனைத்து ரசிக பெருமக்கள் நன்றி என்ன வணக்கம். ஓகே அடி படுத்தா உறக்க வல்ல தூக்கம் வல்ல படுத்தா உறக்க வல்ல தாய் விரிச்சா தூக்கம் வல்ல படுத்தா உறக்க வல்ல தாய் விரிச்சா தூக்கம் இல்ல. எங்கும் புகழ்த்துவங்க எங்கு நானும் நான் தூவங்க
அன்னையா அந்த பிள்ளைய கொல்லத்தான் போற. இங்க பின்னாலே பிடிக்கிறேன் முன்னாலே தம்பி விட பாவடையை கிழிக்காம விட மாட்டான் அவளைய. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க அன்னையானே இவனுக்கு போறாம இருக்கா? அம்மா அவனே அடிக்கிறான் என்ன அடிக்க விடல. நீ எப்பதான் அடிப்ப? அன்னையான சுந்தரிங்க ஆன தங்கமே சமத்துவபுரம் கேட்டரிங் அஜித்குமார் அவர்கள் சார்பாக அன்பை பெருத்து பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலர்கள் சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே எனக்கு விட்டு தேடலாம். ஏன் அப்படி இருக்க? பொம்பளை குண்டிய போய் யார சொல்லுவானா? தொட்டு கும்பிடுறாப்ல கும்பிட்டாப்ல இப்படி இருக்க வேற ஏதாவது பண்ணப்படாடா. எங்கும் புகழ் எது கும்பிட்ட? எதுக்குடா கும்பிட்டா? குலதெய்வம் கிதானு தன்னானே நானே நன்னே தானே நானே நன்னே நல்லா பாருங்க. This is love. அப்படினா காதல். இப்பதான் ஆரம்பிக்குது. ரொமான்ஸ் தேவைப்படுது. அதான் கோச்சிங் சரியா வரும். This is love. तुम से प्यार करते. என்னது? என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவையா? 2 தடவை தானா? அவன் 5 தடவை செய்வானா? ஜர் புருஷ அப்ப 5 தடவை. 5 தடவையா? சர் புர். நான் என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு 2 தடவை தான் காங்கட்டு போடுவான்ற ஒரு 5 தடவையா? அது என்ன சர்ரு புருங்க? சர்ரு புருல பொந்தப்புறம் அடைக்க சொல்றேன். ஓ பொத்தனா வேலை பார்க்கறான். சடார் சார ஓட்ட மடார். அட உங்க பாசல என்ன பாச பண்ணீங்க? இப்ப என்ன சொன்னா தெரியுமா? சடார் புடாருண்டா. எனக்கும் தெரியாது. சிங்கிலி மங்கிலி. இப்ப என்ன சொல்றாரு? உங்களால முடியல நோத்தால அனுப்பி விடுவீங்களா? ஏய் ஆப்படா சொன்னே. நீ பாட்ல மாட்டி விட்டுறாத. கல் புல். அது என்னது கல்? அடிச்சு விடுறா. கல் புல். என்ன தெரியுமா? கல் புழு. சும்மா சொல்லுங்க. ஏய் சும்மா சொல்லியா? சும்மா சொல்லுங்க. ஏய் தெரிஞ்சா தான் நான் சொல்ல முடியும். தெரியாதா? கங்குலோ மங்களோ. என்னடா? அவ கேக்குறியா? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? பூம்பழம் வாங்கிட்டு வரோம், ஏந்திரம் பழம் வாங்கிட்டு வரோம். நேந்திரம் பழம் சிப்ஸ் தான் போட முடியும். பூம்பழம் சாப்பிட்டா காலையில கலகலன்னு போவோம். ஏய் நேந்திரம் பழத்துல சிப்ஸ் மட்டும் இல்ல, கப்புளிங்கியும் அது தேவைப்படுமா? முர். அந்த நேந்திரம் பழத்துக்கு ட்ரு புருண்டுமா. ஓ பூம்பழத்துக்கு சாப்பிட்டா. அதனால உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. தானா தானா
ஹலோ தானா நானா தன தானா நானா தானானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா உசிர உன்னை நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சு கூட்ட உடைச்சு போட்டு காலில கட்டி விட்டு புளியம் பிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து ஊமச்சு கூட்ட உடைச்சு போட்டு காலில கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு பாப்பாத்திய நூலுல கட்டி விட்டு எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கத்து தந்த நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா நம் காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டஞ்சில்லு ஆடும் போது தடிக்கு விழுந்தவ ஊசி தட்டாம் பிடிக்கும் போது உருண்டு விழுந்தவ நம்ம ஓட்டஞ்சில்லு ஆடும் போது தடிக்கு விழுந்தவ கூட்டமாக சேர்ந்து நாம மீன் பிடிச்சதோ சேர்ந்து நாம மீன் பிடிச்சதோ கையில கெத்தி மீன் குத்துனுச்சினோ கதறி அழுததோ நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா நம்ம காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை பள்ளிக்கூடம் போய் பாதியில நம்ம கட்டடிச்சு வருவோம் பள்ளிக்கூடம் போய் பாதியில நம்ம கட்டடிச்சு வருவோம் இடையில் நெல்லிக்கமா அங்க கொய்யா கையின் பறிச்சு மெத்திரிவோம் பள்ளிக்கூடம் போய் பாதியில நம்ம கட்டடிச்சு வருவோம் இடையில் நெல்லிக்கமா அங்க கொய்யா கையின் பறிச்சு மெத்திரிவோம் அவ பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ பழம் பறிக்க போய் கை முறிஞ்சதோ பள்ளியில் வெந்த கத்திரி வழுக்குனதா பொய் சொன்னதோ நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை இறகு விறகு புறக்க கூடையோடு வருவேன் ஈச்சம்பழம் காலங்காய் பறிச்சு மெத்தருவேன் காஞ்ச இறகு விறகும் புறக்க கூடையோடு வருவேன் ஈச்சம்பழம் காலங்காய் பறிச்சு மெத்தருவேன் பூசர இலை பீப்பி செஞ்சு ஊதியாடனோ பூசர இலை பீப்பி செஞ்சு ஊதியாடனோ ஆம கண்ணா மூஞ்சி ஆடும்போது இடுப்புக்கு இல்லைன நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் மெய்யா இல்லேனாகுமா நடந்த கதை தானா நானா அன தானா நானா தானா நானா உங்களை பார்க்க எனக்கு காது நன்றி 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 மறி கொழுந்தி ஈ மல்லிகை பூவி மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ
மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தி என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு என்ன நீயும் சேரும்போது ராத்திரியில் என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிருச்சு என்ன நீயும் சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூரி போகும்போது தாமரப்புனியும் என்ன மார்போடு சாய்போது உன்னை என்னால் முடியுமா தாங்குமா மறி கொழுந்தி ஏன் மல்லிகை பூவே மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு ஆத்தங்கர ஓரத்தில சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் அன்போடு பேசையில ஆத்தங்கர ஓரத்தில சாயும் நேரத்தில அத்த மகனியும் நானும் அன்போடு பேசையில தன்னை கொடுந்தூக்கி நான் தனியாக போகும்போது என்னுடைய துணையாக பின்னணியும் வரும்போது ஒன்னெனப்பு மனச அழுகையா ஓம்பிரிவு உசிர போக்குதையா பிரிவு உசிர போக்குதையா மறி கொழுந்தி ஏ மல்லிகை பூவே மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லி இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழியிலையா இல்லையா வந்து நில்லு பாடிய பாடலை பாராட்டி விவசாய